வெல்கம் டு தமிழன்ஸ் கிச்சன். நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் மாவு தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு முடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கேற்ற சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஆனியன் ஊத்தாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட் ஆனியன் ஊத்தாப்பம் செய்ய நான் ஒரு 100 கிராம் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பவுலில் போட்டுக்கிறேன். அப்படியே ஒரு 50 கிராம் ரவை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா ப்ரௌன் கலராக வர்றதுக்கோசம். ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கொஞ்சம் ஆனியனும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திக்கா வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 to 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால இன்னைக்கு ஜார்ல நான் 3 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே காரம் எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில 1 ஸ்பூன் அளவு கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி சுண்டுற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசைக்கல்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த ஆனியன் ஊத்தாப்பத்தை ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது மெலிசாலாம் இருக்காதுங்க, திக்காக தான் இருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் வேக வச்சுக்கோங்க. 2 பக்கம் இப்போ நல்லா வெந்துருச்சு. தனியாக பிளேட்ல எடுத்து வச்சிருவோம். ரொம்ப டேஸ்டான இன்ஸ்டன்ட் ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. கூடவே தக்காளி சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ரொம்ப டேஸ்டாவே இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க.